ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை சின்சியராக அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு தெரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பழுவு சொல் இல்லாத தொடரை கண்டறிக. இல்லாத தொடர், அற்ற அப்படின்னாலும் இல்லாத அப்படின்னாலும் ஒன்று தான். இதில் எது சரியான விடை? சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்லவா? இல்லை, சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை அல்லவா? சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்லவா? அல்லையா சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்றா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறிக. திருத்தக்கதேவர், வளையாபதி, இளங்கோடியில் சிலப்பதிகாரம், நாதகுத்தனார், குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார், மணிமேகலை. இதற்கு சரியான விடை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ, திருத்தக்கதேவர். இங்கே வளையாபதின்னு கொடுத்துருக்காங்க, அதே தவறு. சீவக சிந்தாமணி. திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணி. அடுத்தது, பொருந்தாத சொல்லை கண்டறிக. உள்ளம், அழகு, வீடு, இடம். உள்ளம், அழகு, வீடு, இடம். இதில் பொருந்தாத சொல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அழகு அப்படிங்கிறது தான் இதற்கு பொருந்தாத சொல். அடுத்தது, அரும்புதல் எதிர்ச்சொல் காண்க. மயங்குதல், ஓடுதல், மெலிதல், விரிதல். அரும்புதல் என்பதன் எதிர்ச்சொல். அரும்புதலோட பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அரும்புதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மெலிதல். அரும்புதல் அப்படின்னா மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்க நூல்கள் யாவை? சிலப்பதிகாரம் மணிமேகலையா, சிவசிந்தாமணி மணிமேகலையா, குண்டலகேசி நீலகேசியா, குண்டலகேசி சூளாமணியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் மணிமேகலை. 66, பொருத்தமான இணையை தேர்வு செய்க. திணையும் சிறுபொழுதும் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஏற்பாடு, நண்பகல், வைகறை, மாலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மருதம் அப்படிங்கிறது வைகறை. மருதம் அப்படிங்கிறது வைகறை. குறிஞ்சிக்கு யாமம் வரும். குறிஞ்சி, யாமம். முல்லைக்கு மாலை. நெய்தலுக்கு ஏற்பாடு. பாலைக்கு நண்பகல். பாலைக்கு நண்பகல். அடுத்தது, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வழியில் பயின்று வரும் நயங்கள். இவ்வழியில் பயின்று வரும் நயங்கள். இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். மோனை எதுகை முரணா, மோனை முரண் அந்தாதியா, மோனை எதுகை இயைபா, இயைபு அளபடை மோனையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மோனை எதுகை இயல்பு. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, காக்கா ஒன்றி வந்திருக்கு. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, லா ஒன்றி வந்திருக்கு. இயைபு அப்படின்னா ஒரு அடியில் இறுதியில் இருக்கிற எழுத்து தமிழோ அப்படிங்கிற இது ஒன்றி வந்திருக்கு. அதனால் இது இயைபு. அடுத்தது, நாலடியாரை தொகுத்தவர் யார்? கபிலரா, அணிலாடு மூன்றிலாரா, பதுமனாரா, மூன்றுரை அரையனாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பதுமனார். 69, திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல். நாலடியாரா, பழமொழியா, திரிகடுகமா, திருவள்ளுவ மாலையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. அதை தான் கொடுத்துருக்காங்க. 70, அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், வளையாபதி.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் இது வந்திருக்கு. 71 நீலகேசி ஒரு சமண காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இந்த கூற்றில் எது சரி எது தவறுன்னு சொல்லணும். கூற்று இரண்டும் சரியா, கூற்று ஒன்று மட்டும் சரியா, கூற்று இரண்டும் தவறா, கூற்று இரண்டு மட்டும் சரியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று இரண்டு மற்றும் சரி. இரண்டும் சரி. நீலகேசி ஒரு சமண காப்பியம்தான். இது குண்டலகேசிக்கு நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல். 72 கூற்று கடலுள் மாய்த்த இளம்பெரும் பழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று 2 இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இதில் எது வரும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டுமே சரிதான். இரண்டுமே சரிதான். அடுத்தது 73 தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறா, திருக்குறளா, நாலடியாரா, இனிவை நாற்பதா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல். இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதில் இந்த 2 எழுத்தை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம சொல்லிடலாம் தமிழுக்கு கதி அப்படின்னு. என்னது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, திருக்குறளும் கம்பராமாயணமும். தீனா திருக்குறள், கானா அது கம்பராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மகாபாரதமா, பெரிய புராணமா, ராமாயணமா, கலிங்கத்து பரணியா? மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ராமாயணம். ராமாயணம் என்பது சரியான விடை. அடுத்தது அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். கிரேக்கம், ரோமாபுரி சீனாவா, ரோமாபுரி எகிப்து சீனாவா, கிரேக்கம் ரோமாபுரி எகிப்தா, ரோமாபுரி எகிப்து அரேபியாவா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. அடுத்தது 77 யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் யார்? சேரர் காலத்து சிற்பிகளா, பல்லவர் காலத்து சிற்பிகளா, சோழர் காலத்து சிற்பிகளா, நாயக்கர் காலத்து சிற்பிகளா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பல்லவர் காலத்து சிற்பிகள். பல்லவர் காலத்து சிற்பிகள். 78 தில்லையடி வள்ளியம்மை. இதில் தில்லையடி என்பது வள்ளியம்மை பிறந்த ஊரா, வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊரா, வள்ளியம்மை வாழ்ந்த ஊரா, வள்ளியம்மையின் தந்தை பிறந்த ஊரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். 79 காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். தில்லையடி வள்ளியம்மையா, அம்புஜத்தம்மாளா, ஜான்சி ராணியா, வேலுநாச்சியாரா? இதற்கு சரியான விடை அம்புஜத்தம்மாள். இங்கே அஞ்சலை அம்மாள் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன ஆப்ஷன் போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் குழப்பம். என்பது மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 60%, 70%, 80%, 90%? மனித மூளையில். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 80%. அடுத்ததா 81 கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் யாது? அஞ்சுபவனா, அடக்க முடியவனா, அஞ்சாதவனா, அறியாதவனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அஞ்சாதவன். அடுத்ததா ஜியுப்போ பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்கள். 8 திங்கள்னா 8 மாதங்கள் அப்படின்னு அர்த்தம். டேஷ் டேஷ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். தமிழ் ஆங்கிலமா, வடமொழி கன்னடமா, தெலுங்கு தமிழா, வடமொழி தமிழா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வடமொழி தமிழ். இங்கே வடமொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தை குறிக்கும். சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை குறிக்கும். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவதா, அடக்குமுறைமையா, பண்புடையதா, செல்வமுடையதா?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது. அடுத்தது, பல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பாணர்களா, பெண்களா, ஆடவர்களா, குழந்தைகளா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெண்கள். நெல் குத்தும்போது பாடும் பாட்டு தான் இந்த வல்லை அப்படிங்கிற பாட்டு. அடுத்ததா, பரிதிமாற் கலைஞர் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்ற நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வில்லியம் ஜோன்ஸா, பேராசிரியர் ரஸ்கா, கால்டுவெலா, ஜியு போப்பா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டி, ஜியு போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு வந்தாவே ஜியு போப். இந்த தனிப்பாசுர தொகையில தான் பரிதிமாற் கலைஞர் தம் பெயரை சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறத பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு தூய தமிழில் வச்சிருப்பாரு. அது இந்த தனிப்பாசுர தொகையில தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 86, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர்? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் பரிதிமாற் கலைஞர், ராபி சேது பிள்ளையா, நாமு வெங்கடசாமி நாட்டாரா, வையாபுரியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராபி சேது பிள்ளை. அடுத்தது, தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் வௌவமென் றான் கெல்லை என்று வரையறுத்தவர்? வேங்கடம் குமரி தீம்புணர் வௌவமென் றான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியாரா, இளங்கீரனாரா, ஔவையாரா, கபிலரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காக்கை பாடினியார். அடுத்தது, சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் எத்தனை? 26,350, 26,375, 26,400, 26,411? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 26,350. 89, நாடகசாலையொத்த நாற்காலச்சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர்? பரிதிமாற் கலைஞரா, நாமக்கல் கவிஞரா, கவிமணி தேசிக விநாயகரா, சங்கரதாச சுவாமிகளா? பாரதியாரா, நாமக்கல் கவிஞரா, சங்கரதாச சுவாமிகளா, கவிமணி தேசிக விநாயகனாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்தது, ஆனந்தங்கர் நாட்குறிப்பு தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? சஞ்சாரம், அஞ்ஞாடி, நாளை ஒரு பூமலரும், வானம் வசப்படும்? இதில் எது ஆனந்தங்கர் நாட்குறிப்பை வைத்து தரவாக எழுதப்பட்ட நாவல்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, வானம் வசப்படும். வானம் வசப்படும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தினம் தினம் குறிப்பிடுத்தால் வானமே நம் கையில், தினம் தினம் குறிப்பிடுத்தால் வானம் நம் கையில். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தினம் வானம். அடுத்தது, ஆலம்பனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்? மேத்தாவா, பாரதிதாசனா, சிற்பியா, அப்துல் ரஹ்மானா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர்? ஆலம்புலையா, ஆமூரா, ஆலந்தூரா, ஆனங்கூரா? இதற்கு சரியான விடை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் பி, ஆலந்தூர். ஆலந்தூர் மோகனரங்கன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 93, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர்? கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? ராமலிங்க பிள்ளையா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையா, பால்வனம் பிள்ளையா, பிள்ளை பெருமாள் ஐயங்காரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகருக்கு மாலை தொடுப்பாங்க, மணியை மாலையாக தொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் என்ன நாடக நூலா, உரைநடை நூலா,
கவிதை நூலா சிறுகதை நூலா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நாடக நூல். 95. குயில் பாட்டு, அழகின் சிரிப்பு, துறைமுகம், பால்வீதி, இதை பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குயில் பாட்டு வந்து பாரதியார். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். இதுவே குயில் என்னும் இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். துறைமுகம் வந்து சுரதா, பால்வீதி கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்தது, நரகத்தில் இடர்படுவோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்பது சொல்லின் பொருள் நோய், பாதுகாப்பு, துன்பம், யமன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, துன்பம். துன்பம். நடலை அப்படின்னா துன்பம். நடலை எதிர்ச்சொல்லின் பொருள் அப்படின்னு கூறுங்க கேட்பாங்க. நடலை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு கூறுங்க கேட்பாங்க. அதனால நடலைனா துன்பம், அதோட எதிர்ச்சொல் இன்பம். ஞாபகம் வச்சுங்க. பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 401, 410, 412, 405. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 412. பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல். ஞாபகம் வச்சுங்க, தூது நூல் தான் கேட்டிருக்காங்க. தென்றல் வீடு தூது, அன்னம் வீடு தூது, தமிழ் வீடு தூது, முகில் வீடு தூது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தென்றல் வீடு தூது. 99. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார்னு வரணும், அவர்களின் ஆசிரியர். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் ஆசிரியர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார், கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜே கிருஷ்ணபிள்ளை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தரா, வான்மீகியா, புகழேந்தி புலவரா, கம்பரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். இந்த உத்தரகாண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. கம்பராமாயணத்தின் 7ஆம் காண்டம் உத்தரகாண்டம். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் தான் இருக்குது. 7ஆம் காண்டம் இந்த உத்தரகாண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எழுதுனது ஒட்டக்கூத்தர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் எத்தனை மார்க் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.